நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம் போகிறத பற்றி. அதாவது நீங்கள் சிங்கப்பூர் வேலைக்கு போனதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு அங்கே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எம்ஓஎம் போகலாமா, இந்த மாதிரி எனக்கு சம்பள பிரச்சனையாக இருக்குது, அதே மாதிரி நான் சொன்ன வேலை இல்லை, ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, வேலையில் எனக்கு ரொம்ப டார்ச்சராக இருக்குது, எம்ஓஎம் போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் சப்போஸ் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் எம்ஓஎம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்கும், எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் எம்ஓஎம் போகலாம், அங்கே ரூல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். சிங்கப்பூரில் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அவங்கள எம்ஓஎம் போக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் எம்ஓஎம் போனால் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒரு சில பேர்லாம் சரியான ரூல்ஸ் தெரிஞ்சுக்காம டைரெக்டாக எம்ஓஎம் போயிடுறாங்க. ஸோ அப்படி போகிறதுனால அங்கேருந்து அவங்க திருப்பி அனுப்பப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய, அதாவது இப்போ ஏஜென்சிகிட்ட பணம் கட்டியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பணமும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் எம்ஓஎம் போகலாம், அங்கே போனால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சிங்கப்பூரில் எம்ஓஎம் இப்போ நான் இப்போ இந்தியாவில் தான் இருக்கேன். ஸோ எம்ஓஎம் சிங்கப்பூரில் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா, நல்லா பண்ணுறாங்களா, ஒர்க்கர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட் கிடைக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு எம்ஓஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வள அமைச்சு. இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து இப்போ யாரையாவது வேலைக்கு ஆள் எடுக்கணும் அவங்க கம்பெனிக்கு அப்படின்னா இவங்கள்ட்ட தான் அப்ளை பண்ணணும். அதுக்கு ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அவங்கள்ட்ட அப்ளை பண்ணி ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்க தான் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா இவங்க தான் ஐபி கொடுப்பாங்க. ஐபி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு அங்கே தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு இவங்கள்ட்ட தான் போகணும், உங்களுக்கு பர்மிட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரினியூவலுக்கும் இவங்கள்ட்ட தான் போகணும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரின்லேருந்து வர்ற ஒர்க்கருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் இவங்க தான் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதுதான் எம்ஓஎம்மோட வேலை. சரி, எம்ஓஎம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்களோட ஒர்க்கு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன மாதிரி பிரச்சனைனா நான் எம்ஓஎம்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, சம்பளம் 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு வரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். இப்போ சம்பளம் உங்களுக்கு தரணும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு மாத சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா 8ஆம் தேதி 9ஆம் தேதி தர்றாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இல்லை 2-3 மாதமாகவே இல்லை மாதக்கணக்கில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இல்லை 1 மாதம் 2 மாதமாக எனக்கு சம்பளமே கொடுக்கல அப்படின்னா தாராளமாக எம்ஓஎம் போகலாம். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லீவு கொடுக்காம உங்களை அதிகமான வேலை நேரம், அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் தான் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல்ஸ் எம்ஓஎம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதை விட உங்களுக்கு அதிகமான நேரம் உங்களை வேலை வாங்குறாங்க, ரொம்ப அதிகமாக உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஒர்க் லோடு அதிகமாக கொடுக்குறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஐபியில் சொன்ன வேலையை தவிர மற்ற வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்ஓஎம் போகலாம். அப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனியை கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. எதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவங்க கேட்பாங்க. கேட்டு உங்களுக்கு சரியான வேலையை கொடுக்க சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் எம்ஓஎம் போனீங்க அப்படின்னா அந்த கம்பெனி மேலே கேஸ் ஃபைல் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு ஒர்க்கர் வேலை பார்க்குறாரு, நீங்கள் அதிகமாக வேலை வாங்குறீங்க, இல்லை ரொம்ப நேரம் வேலை வாங்குறீங்க எப்படின்ற மாதிரி சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுங்க எம்ஓஎம்ல. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கரை நீங்கள் வச்சுக்குவீங்களா மாட்டீங்களா? இதுதான் நிறைய பேருக்கு நடக்குது. இந்த மாதிரி போயிட்டு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் எம்ஓஎம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. முதலாளி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி உங்களை பர்மிட்டை கட் பண்ணி அனுப்பிடுறாங்க. நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் முதலாளிகிட்ட பேசி நீங்களே தீர்வு காண்றதுக்கான வழியை பாருங்கள். அப்படி முதலாளியாக ரொம்ப டார்ச்சராக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, கண்டிப்பாக இங்கே நம்மளால் ரன் பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் எம்ஓஎம் போகலாம். ஒரு விஷயம், இப்போ ரீசெண்டாக நிறையா இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது சிங்கப்பூரில். இ பாஸில் போகிறாங்க பார்த்தீங்களா? இ பாஸில் பார்த்தீங்கன்னா ஐபியில் 11,000 வெள்ளியிலேருந்து 15,000 வெள்ளியெல்லாம் சம்பளம் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஐபியில் போட்டிருக்க சம்பளத்தை கம்பெனி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்கறது கிடையாது. அப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம், அதை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கப்பூர் ரூல்ஸ் படி உங்களுக்கு தம் பிரிண்ட் வச்சு உங்கள் பர்மிட் வர்ற வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போகவே கூடாது. அதுதான் சிங்கப்பூர் ரூல்ஸ். அதேமாரி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தான் தப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நீங்கள், ஆனால் கம்பெனிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை வேலை பார்க்க சொல்கிறாங்க. அப்படி இந்த 1 மந்த் நீங்கள் வேலை பார்க்கல, உங்கள் வேலை பிடிக்கல அப்படின்னா உங்களை கட் பண்ணி திருப்பி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கட் பண்ணி திருப்பியும் அனுப்பிடுறாங்க. அப்படி நீங்கள் திருப்பி வந்துட்டீங்கன்னா ஏஜென்சி சைட்லேயும் காசு வாங்க முடியாது. உங்களை கட் பண்ணுறது தெரிஞ்சோடனே நீங்கள் எம்ஓஎம் போயிட்டு நான் 1 மாதம் வேலை பார்த்துருக்கேன், எனக்கு ஐபியில் எவ்வளோ சம்பளம் போட்டிருந்தாங்க, இதை வாங்கி கொடுங்க அப்படின்னா எம்ஓஎம் சைடில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு போனீங்க, இது உங்கள் மேலே தான் தப்பு. ஸோ நீங்கள் உங்களை கம்பெனி பர்மிட் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஊருக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இங்கே இந்தியாவில் பணம் கட்டிடுறாங்க. அங்கே சிங்கப்பூரில் போயிட்டு எம்ஓஎம்ல வந்துட்டு இந்த மாதிரி நான் இவ்வளோ பணம் கட்டியிருக்கேன், எனக்கு காசு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஓஎம் சைட்லேருந்து ₹1 கூட உங்களுக்கு வாங்கி தர மாட்டாங்க. சப்போஸ் சம்பள பாக்கி இருக்குது, நீங்கள் வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தம் பிரிண்ட் வச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ஐபியில் போட்டிருக்க சம்பளம் தரல அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். எம்ஓஎம் போனீங்கன்னா ஐபியில் போட்டிருக்க சம்பளம் வாங்கி தராங்க. அதுக்கும் கம்பெனி, ஒரு சில கம்பெனிகள் கிரிமினலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் இ பாஸில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், போகிறீங்க அப்படின்னா 24 வவுச்சரில் ஒரே டைமில் சைன் வாங்கிடுறாங்க. அதாவது இ பாஸ்னால் நீங்கள் 2 வருஷம் இருக்க மாதிரி போவீங்க, அந்த 2 வருஷத்துக்கும் 24 மாதத்துக்கும் 24 வவுச்சரில் உங்கள்கிட்ட சைன் வாங்கிடுறாங்க. அதாவது உங்களுக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி சைன் வாங்கி வச்சுக்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 4-5 மாதம் கழிச்சு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சுட்டீங்க, பர்மிட் வந்துருச்சு, அதுக்கப்புறம் எம்ஓஎம் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சம்பளம் வரல, சம்பளம் கொடுக்கலன்னு போனால் கூட இந்த பாருங்கள் நாங்கள் சம்பளம் கொடுத்துட்டோன்னா அந்த வவுச்சரை எடுத்து காமிச்சு கம்பெனி ஏமாத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரியும் நடக்குது. உங்களுக்கு சொன்ன சம்பளம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1200 $1400 தான் சொல்கிறாங்க. ஆனால் ஐபியில் பார்த்தீங்க அப்படின்னா $11,000 $12,000 வந்து போட்டிருக்காங்க. ஸோ சொன்ன சம்பளம் தரல அப்படின்னாலும் நீங்கள் இந்த வவுச்சர்லாம் சைன் பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னாலும் வவுச்சரில் சைன் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எம்ஓஎம் போகக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. போட்ட காசை கூட எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து திருப்பி வர்ற மாதிரி தான் இருக்கும். திருப்பி போகிறதும் ரொம்ப சிரமமாயிரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அங்கே போயிட்டீங்க, ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு, கம்பெனியில் வந்து நான் உங்களை திருப்பி அனுப்புகிற ஐடியாவில் இருக்காங்க. கட்டின காசு இந்தியாவில் நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா அங்கே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கி தர மாட்டாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் ஏஜென்சிக்கு அக்கௌண்ட்டில் பணம் மாற்றிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் எம்ஓஎம் சைட்லேருந்து உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுப்பாங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ நீங்கள் எனக்கு வந்து நான் 5 லட்சம் கட்டியிருக்கேன், 6 லட்சம் இந்தியாவில் கட்டியிருக்கேன், எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்துட்டு அவங்க அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை மாற்றிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போலீஸில் கேஸ் கொடுத்தோ இல்லை சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தோ உங்களால் அந்த அமௌண்ட்டை வாங்க முடியும். ஆனால் அதுவுமே ரொம்ப கஷ்டம் தான். இந்தியா வந்துட்டாவே ரொம்ப கஷ்டம் தான். அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கூட பண்ண மாட்டாங்க. நீங்கள் போராடி தான் அந்த காசை வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ எம்ஓஎம் எதுக்கு தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வேலை ரொம்ப கஷ்டமான வேலையை கொடுக்குறாங்க, சொன்ன வேலை கிடையாது, ரொம்ப நேரம் உங்களை வேலை வாங்குறாங்க, சம்பளம் உங்களுக்கு முறையாக போடலை. அதே மாதிரி ஒரு சில பேருக்குலாம் வேலை இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்படி ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனி அதை மறைச்சிருவாங்க. கம்பெனி அதை மறைச்சு உங்களை ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுவாங்க, இல்லை இந்தியாவில் போய் சரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் எம்ஓஎம் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக கிளைம் பண்ணி கொடுத்து உங்களுக்கு உடம்பை சரி பண்ணி கொடுத்து உங்களோட ஆக்சிடென்ட்டுக்கு உங்களோட இழப்புக்கு தகுந்த இன்சூரன்ஸையும் உங்களுக்கு கிளைம் பண்ணி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இதில் ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எம்ஓஎம் போயிட்டேன், எம்ஓஎம்மில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பெனி கூப்பிட்டு என்கொயரி பண்ணுவாங்க. நீங்கள் எம்ஓஎம்மில் கேஸ் கொடுத்துட்டாலே கம்பெனி ரூம்லையோ இல்லை கம்பெனிலேயோ தங்க முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து எம்ஓஎம்மே வந்து இதுக்குன்னு தனியாகவே வந்து ஹாஸ்டல்லாம் வச்சுருக்காங்க, உங்களை அதில் தங்க வைப்பாங்க. ஸோ அங்கேயே தங்க வச்சு இந்த கேஸை வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுவாங்க. ரன் பண்ணி 2 பேரையுமே கூப்பிட்டு என்கொயரி பண்ணி யார் மேலே தப்பு இருக்குங்கிறத இது பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் தர வேண்டியது இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட்டை கிளைம் பண்ணி கொடுத்து உங்களை அனுப்பி வைப்பாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட முதலாளி உங்களோட பாஸை கட் பண்ணிடுவார். எம்ஓஎம் சைட்லேருந்து உங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுப்பாங்க. அந்த பாஸை நீங்கள் ரெகுலராக ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்கள் கேஸ் முடிகிற வரைக்கும். அப்படி கேஸ் முடிஞ்சிருச்சு, நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் திரும்பி இந்தியாவுக்கு வந்துடலாம். திரும்பி இந்தியாவுக்கு வந்துட்டால் நான் போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேஸை பொறுத்து தான் இருக்குது. உங்கள் சைடில் எந்த பிரச்சனையும் இல்லை, கம்பெனி சைடில் தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வேறு பாஸில் சிங்கப்பூர் போக முடியும். இல்லை உங்கள் மேலே தப்பு இருக்குது, ப்ராப்ளம் உங்கள் மேலே தான் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் திருப்பி போக முடியாது, உங்களை பிளாக் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைக்காக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்க வந்தோடனே வவுச்சர்லாம் நிறையா சைன் வாங்கி வச்சுருவாங்க, சம்பளம்லாம் வந்து போட்ட மாதிரி கணக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் போடலைன்னா எம்ஓஎம் சைடில் போகலை கண்டிப்பாக வந்து அவங்க சைடில் ப்ரூஃப் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் அதை தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் பணத்தை கட்டியிருக்காங்க, அங்கே போய்ட்டு நான் இத்தனை லட்சம் கட்டியிருக்கேன் வாங்கி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் இந்தியாவில் போய் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காகவும் நீங்கள் எம்ஓஎம் போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்க ஏஜென்ட்டுக்கிட்ட நீங்கள் போகையில் எல்லாத்தையும் தெளிவாக பேசிக்கிட்டு என்ன சம்பளம், என்ன வேலை, எத்தனை மணி நேரம் வேலை, டேக்ஸ் யார் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அங்கே போங்க. சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் வேலையை பார்த்துருங்க. இல்லை நீங்கள் சொன்னது வேறையா இருக்குது, அங்கே ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஒரு வேறு மாதிரி அவங்க வேலை வாங்குறாங்கன்ற பட்சத்தில் முதலாளிகிட்டையும் ஏஜென்ட்கிட்டையும் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ண பாருங்கள்.
முடியாத பட்சத்துக்கு ரொம்ப பிரச்சனை ஆகுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் எம்ஓஎம் போகலாம். ஆனால் எம்ஓஎம் போயிட்டீங்க அப்படின்னா 100க்கு 99% நீங்கள் திருப்பி இந்தியா வர்ற மாதிரி தான் இருக்கும். அங்கேயே கண்டினியூஸாக உங்களால் வேலை பார்க்க முடியாது. எந்த முதலாளியும் உங்களை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்தியா வர ரெடியாக இருக்கிறீங்கன்னா மட்டும் எம்ஓஎம் போகிறது பெட்ரு. இது யாரையும் நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அங்கே என்ன சுச்சுவேஷனோ அதை தான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தேவையில்லாமல் எம்ஓஎம் போயிட்டு நான் இத்தனை லட்சம் கட்டியிருக்கேன், அத்தனை லட்சம் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் போயிட்டு அவங்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களோட லைஃப்பை அவங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் சைடில் எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருக்குது, உங்கள் சைடில் எல்லாமே பக்காவாக இருக்குன்னா மட்டும் நீங்கள் எம்ஓஎம் போங்க. இல்லைன்னா உங்களுக்கு 10 பைசா காசு கிடைக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு $1500 சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. $1500 சம்பளம் கொடுத்துருக்காங்க. பர்மிட்டில் நீங்கள் கைரேகை வச்சுட்டீங்க. பாஸ் உங்களுக்கு 6 மாதம் நீங்கள் அங்கே வேலை பார்த்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எந்த வச்சலையும் சைன் வாங்கலை. உங்கள் சம்பளம் $11,000 போட்டிருக்காங்க அப்படின்னா 6 மாதத்துக்கும் உங்களுக்கு சம்பளம் 1500 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ ஒரு மாதத்துக்கு $11,000 மீனே 6 மாதத்துக்கு எவ்வளோ அவங்க சம்பளம் கொடுத்துருக்கணும்? நீங்கள் வவுச்சரில் மட்டும் சைன் போடாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த சம்பளத்தை எம்ஓஎம் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி கொடுத்து நல்லபடியாக அனுப்பிவிடுவாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வவுச்சர்லாம் சைன் போட்டு கேட்டிங்கன்னா அவங்க உங்கள் முதலாளி சைட்லேருந்து லாயரை வச்சு கொண்டாந்து காமிச்சிருவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து சம்பளம் போட்டிருக்கோம், வவுச்சரில் சைன் பண்ணி அவர் கையெழுத்து வாங்கியிருக்காரு, கையெழுத்து போட்டுட்டு தான் சம்பளம் வாங்கியிருக்காரு, கையிலே கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா சோலி முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து இப்போ சிங்கப்பூரில் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, எம்ஓஎம் எதுக்கு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ ஒரு பிரச்சனையை எம்ஓஎம்க்கு கொண்டு போகிறோம்னா இது யார் சைடு சாதகமாக முடியும், இது எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்கள் ஐபியில் போட்டிருக்க சம்பளம் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கணும். ஐபியில் போட்டிருக்க வேலை தான் நீங்கள் பார்க்கணும். இது எல்லாமே வந்து ரூல்ஸு. இதை எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.